அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது, அவங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலன் மற்றும் மாற்றங்களை இவங்க பெற போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்கள். ஐயா, நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன், ஆனால் உங்களிடம் பார்த்த பிறகு தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க. அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் எடுக்கலை, அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க, நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் ரிஷப ராசியில் இருக்காரு, செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு, புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்ரன் மேச ராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி அன்று சுக்ரன் ரிஷபத்திற்கு சென்றிருக்காரு. மேலும் கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், பெருச்சுகம் ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் முழு கவனத்தோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் மிதுன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்ல நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். எதிர்ப்புகளை புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசிக்காரங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிதுன ராசிக்காரங்க தாங்க. மேலும் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இந்த 7 நாட்கள்ல 12ஆம் இடத்துல அமரப்போறாரு. இதனால அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை தாமதமின்றி கட்டுவது ரொம்ப நல்லதுங்க. மேலும் உங்களுடைய வேலை காரணமாக அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே வீட்டில் உங்க மனம் கோணாமல் நடந்து கொள்வாங்க. புதிய நபர்கள் மற்றும் நண்பர்கள் அதிகம் நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் சஞ்சாரம் கூட உங்களுக்கு இந்த 7 நாட்களில் ஏற்ற இறக்கமான பலன்களை மட்டுமே கொடுக்குங்க. கமிஷன் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் செவ்வாய் பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 10ஆம் வீட்டில் அமர்வதால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. மேலும் இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை கவனமாக நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. புதிதாக அறிமுகமான பெண்களின் பழக்கங்கள் நெருக்கமாக வைத்துக் கொள்ளாதீங்க. மேலும் புதன் 11ஆவது வீட்டில் அமர்வதால் இதனால உங்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் பாராட்டும் பரிசும் லாபங்களும் கிடைக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமாக கிடைக்கும் வருமானம் எதிரிகளை பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் 11ஆம் இடத்தில் அமர்வதால் ஊழியர்கள் உற்சாகத்தோடு வேலையை பார்க்க வேண்டும். இன்னும் சிலருக்கு வேலை மாறுதல் வேறு இடத்திற்கு செல்ல வேண்டிய வரும். மேலும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் 11 மற்றும் 12ஆம் இடத்துல இந்த 7 நாட்களில் அமர்வதால் கடினமாக உழைத்தாலும் அதிகாரிகளின் கவனத்தை கவருவது சற்று சிரமமாகவே இருக்கக்கூடும். மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 10ஆவது இடத்துல இருக்க போறாரு. இதனால் நாடகம், சினிமா போன்ற துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு பிரகாசமான பயன் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் முழு கவனத்தையும் நீங்கள் செலுத்துவீங்க. கேது பகவான் இந்த 7 நாட்களில் உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அக்கறையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மிதுன ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்கு. கிரக நிலையை பொறுத்தவரையில் சுகஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், ராகு, லாபஸ்தானத்தில் புதன், அயனசைன போகஸ்தானத்தில் சுக்ரன், சூரியன், குரு என
உங்களுடைய ராசியில் கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 24/5/2024 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன போகஸ்தானத்திற்கு மாற போறாரு. இதனால உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாட்களாக தான் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் வாகனங்களால் லாபங்கள் பல உண்டாக வாய்ப்பு இருக்கு. பணவரத்து அதிக அளவுலையும் காணப்படும். மனதில் இருந்த அந்த குழப்பங்கள் நீங்கும். மேலும் புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக மட்டும்தான் உங்களிடம் வந்து சேரும். இந்த தகவலை கேட்டு நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் காணப்படுவீங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில் அல்லது வியாபார தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு செயல்திறமை அதிக அளவில் காணப்படும். குடும்பத்தில் சுபகாரியம் நல்லபடியாக சொன்ன தேதிக்கு நடக்கும். திருமண தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவக்கூடும். பெண்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி தைரியங்கள் உண்டாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு இடம் மாற்றுதல், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும். மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் பார்ப்பார்கள். கடினமான காரியங்களையும் எளிதாக நீங்க இந்த காலகட்டத்தில் செய்து முடித்து பாராட்டப்படுவீர்கள். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சொன்ன தேதிக்கு நல்லபடியாக அப்படியே நடக்கும். ஸோ நீங்கள் மிதுன ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் சற்று மும்பரமாக செயல்படக்கூடியதாக இருக்கக்கூடும். குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான பொறுப்புகள் நிறைவேற்ற கடினமாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய நிலைகள் வரக்கூடும். வார தொடக்கத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அது மனக்கவலைகளை ஏற்படுத்துங்க. மேலும் உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த சந்தையில் கடுமையான போட்டிகள் எதிர்கொள்ள நேரிடும். பணியிடத்தில் எதிரிகளிடம் நீங்கள் ரொம்ப கவனம் இருக்க வேண்டும். மேலும் உங்களுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக நீங்க செய்து முடித்து முயற்சி செய்வீங்க. மேலும் உங்களின் ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் ரொம்ப தேவைங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல், அதிர்ஷ்டமான எண் 5 என்று சொல்லப்படுதுங்க. மேலும் சந்திரன் ராசியிலிருந்து 10வது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த 7 நாட்களில் உங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் தேவையற்ற கவலைகளை தரும் நபர்களோடு நீங்கள் அதிகம் பழக வேண்டாம். அதனால் உங்கள் மனம் ஆரோக்கியம் இழக்கக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த 7 நாட்களில் நீங்கள் விருப்பப்பட்டாலோ எதிர்பாலினத்தை சேர்ந்த ஒருவருக்காக உங்கள் பணத்தை அதிக அளவில் நீங்கள் செலவு செய்வீங்க. அதன் காரணமாக நீங்கள் பின்னர் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மற்றவர்களுக்காக பணத்தை செலவழிக்கும் போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது. அதே போல இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்களில் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு புதிய அல்லது சிறிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது குடும்ப சூழ்நிலையை மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர அன்பு தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் லக்னத்தில் இருந்து 9ஆம் வீட்டில் சனி இருப்பதால் இந்த 7 நாட்களில் நீங்கள் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் வெற்றிகரமாக முடிப்பீங்க. இதன் மூலமாக இந்த ராசிக்காரர்கள் பதவி உயர்வு, சம்பள உயர்வு மற்றும் உயர்வை பெற முடியுங்க. இந்த காலகட்டத்தில் பணியிடத்தில் ஒரு வலுவான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மிதுன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது, அவங்களுடைய ராசியில் இந்த 7 நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கு பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆள் மனதில் என்ன விஷயங்களை வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.